நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறோம். நம்முடைய தேவனை நாம் உயர்த்தி பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக நாம் பணியத்தக்கதான கிருபை தேவனை இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் அழிந்து போம். நம்முடைய தேவாதி தேவனோ நிலைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்பொழுது மாறிப்போகும். ஆனால் தேவனே, நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆம், நம்முடைய தேவாதி தேவனை, கத்தாதி கத்தனை, மாறாதவராய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பணிந்து கொள்ள இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லாம் மாறிப்போகும். ஆனால் நம்முடைய தேவன் மாறாதவராய் காணப்படுகிறார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் தேவனுக்கு இந்த நேரத்தில் துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்து அவர் பாடல்களை பாடி அவருடைய வசனத்தை தியானித்து இந்த நேரத்தை நாம் மிக சந்தோஷத்தோடு கூட நாம் செலவிடுவோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த காலை வேளை ஆராதனை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இணைந்து அவரை ஆராதிக்க போகிறோம். முடிந்தவர்கள் கொஞ்ச நேரம் எழுந்துக்கலாமா? நாம் ஒரு மனதோடும் ஆவியோடும் உண்மையோடும் அவர் ஆராதிக்க போகிறோம். ஆமென். பைபிள் சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில கண்களை மூடி இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்த வாரங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். எத்தனையோ விதமான சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மளை யார் கையிலும் விட்டு கொடுக்காத தேவன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன். நம்ம சபையா நம்ம சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அவர் இந்த இடத்துல நிச்சயமா பிரசன்னமா இருப்பார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க மத்தியில் இறங்கி வாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட வாசம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட வாசம் பண்ணுங்கிறாச்சா? எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களோடு கூட வாசம் பண்ணுங்கிறாச்சா? எங்க குடும்ப வாழ்க்கையில் எங்களோடு கூட வாசம் பண்ணுங்கிறாச்சா? எங்க இதயத்துல வாசம் பண்ணுங்கிறாச்சா? பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வந்து நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எங்க மத்தியில வாசம் பண்ணுங்கிறாச்சா? எங்களோடு கூட உலாவுங்கிறாச்சா? ஆண்டவர் தானியலோடு உலாவினார், நம்மளோடு கூட உலாவுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கிறாச்சா? இந்த ஆராதனை வேலை எங்களோடு கூட நீங்க பேசுங்கிறாச்சா? எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களோடு கூட உலாவுங்கிறாச்சா? எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எங்களோடு கூட உலாவுங்கிறாச்சா? எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறது அங்க உலாவுகிற தேவன். அன்றைக்கு நன்றி சொல்லுவோமா? உணர்ந்து பாடுவோமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி உணர்ந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். எங்களோடு கூட உலாவுங்க ராஜா, எங்களோடு கூட வாசம் பண்ணுங்க ராஜா. தேங்க்யூ ஆண்டவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட பாடுவோமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்
துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். சிங்காசனம் அமைக்கிறோம் ராஜா, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். நல்ல கரலை உயர்த்தி எங்கள் மத்தியில் பாடுவோமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர். அந்த தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரே, எங்கள் மத்தியில இறங்கி வாங்க ராஜா. உங்க மகிமையான பிரசனத்தினால எங்கள் ஒவ்வொரு நிரப்புவீராக ராஜா. இந்த காலை வேளை ஆராதனையில் ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஓ ஆவியானவரே, சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம். ஆண்டவரே, தேவ தூதர்கள் ஓயாமல் துதித்து உமக்கு சிங்காசனம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா. இந்த காலை வேளையில நாங்களும் உம்மை துதித்து ஆண்டவரே எங்களை துதிகளின் படியை உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. உம்மை தொழுகி கரங்கள் உயர்த்தி பாடுவோமா? எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் இதயத்தில் பாடுவோமா? எங்கள் இதயத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில், எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கடைசி எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும். ஆண்டவரே, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாங்களும் விட்டு விடாமல் எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை விட்டு பாடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் நம்மளோடு வாசம் பண்ணுகிற தேவன், நம்ம மத்தியில் உலாவுகிற தேவன். சொல்லுவோம், ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. எங்க மத்தியில ஆண்டவரே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. இயேசு சொல்கிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நம்ம இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, எங்களை விட்டு யாரும் பிரிக்க முடியாத, எடுக்க முடியாத நல்ல பங்காக உண்மை நாங்கள் தெரிந்து கொள்ளணும் ராஜா. எங்களோட கூட வாசம் பண்ணுங்க ராஜா. எங்க சபையில உலாவுங்க ராஜா. ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட கூட வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுதான் என்னுடைய தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிள் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். நீங்களே நாளும் பாக்கியவான்களா? ஆமென். எத்தனையோ விதமான சூழ்நிலைகளா இருக்கலாம், இந்த உலகத்துல பத்தின எத்தனையோ மகான்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் பார்க்கலும் விசேஷித்தவரின் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். வானத்திலும் மேலே, வானத்திலும் கீழே, பூமியிலும் பூமியின் கீழே இருக்க எல்லாத்திலும் தேவன் ஒருவர், அவர் மாத்திரம்தான். ஆமென். அதனால்தான் 10 கட்டளை கூட முதல் கட்டளை, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நல்ல கரங்களை தட்டி இந்த பாட்டு பாடுமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம் உற்சாகத்தோடு. தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. கண்ணை ஒட்டி சொல்லுமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சொல்லுமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அதிசயங்கள் நடக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. ஏன்னா இயேசு என்ற பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது பேய்கள் ஓடும், செய்வினை கட்டுகள் முறியும். நமக்கு விரோதமாக எந்த காரியமா இருந்தாலும், யாக்கோபுக்கு விரோதமான குறி செலுத்தும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், அவர் நாமத்தில் எல்லா செய்வினை கட்டுகளும் முறியும். இந்த காலை வேளையில ஆராதிக்கிற இந்த வேளையில நமக்கு விரோதமாக எல்லா கட்டுகளும் முறிய போகுது. நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய சபைக்கு விரோதமாக, நம்முடைய பாஸ்டருக்கு விரோதமாக, நம்முடைய சபை மக்களுக்கு விரோதமாக இருக்க எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் முறிய போகுது. ஆமென். அவர் நாமத்தில் பேய்களோடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும்,
எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். விசுவாசிக்கிறீங்க? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. உள்ளத்தில் சொல்லுவோம். காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சத்தத்தை உயர்த்தி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களில் ஆண்டவருக்கு சொல்லுமா? ஹல்லேலூயா. தீமையானாலும் நன்மையாக மாட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் தீமையாவே இருக்கலாம், ஆனாலும் அந்த தீமையிலும் நன்மையாய் மாற செய்கிற தேவன் என் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு, அவருடைய நாமத்தில் பலன் உண்டு, அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அவருடைய நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவருடைய நாமத்தில் அவரை ஆராதிக்கிற இந்த காலை வேளையில உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தெய்வீக சுகம், தெய்வீக பிரசன்னம் ஆட்கொண்டு இருக்கிறது. பாடுவோமா? அவருடைய நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவருடைய நாமத்தில் நன்மையானாலும் தீமையாக மாற்றுகிற தேவன். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். நீங்க சொல்லுங்க. இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இயேசு நாமம் எனக்கு போதும். ஓ, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம்
இல்லை. கடைசியா சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? நீண்ட காலமாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்ம இந்த காரியம் எப்படி ஆண்டவரை முடியும், இது நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அவர். ஆமென். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் அவர். அவருடைய நாமம் மாத்திரம்தான். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் எனக்கு இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்தை தவிர நமக்கு இந்த காரியத்தை எப்படி முடியும் ஆண்டவரே என்று யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவரை தவிர இந்த காரியத்தை யாராலையுமே வந்து முடிக்க முடியாது. நம் காரியம் வாய்க்காமல் போகாமல் இருக்காது. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். நம் காரியம் மாறுதலாக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, நான் உங்களை உமக்கு நன்றி சொல்லுகிறாச்சா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நன்றி சொல்லுவோமா? ஓ ஆண்டவரே, எங்கள் தாயின் கற்பத்தில் எங்களை பாதுகாத்த தேவன், எங்களை காப்பாற்றின தேவன். ஆண்டவரே, எத்தனையோ கருகள் கலைந்து போனாலும் இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து சுமக்கிற தேவன் ராச்சா. ஆனால் எதுக்குமே நம்ம தகுதி கிடையாது, நம்ம எதுக்குமே தகுதி இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மேல் நினைவாக இருக்கிற தேவன், நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நினைவாக இருக்கிற தேவன். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாம சபையோடு சேர்ந்து இப்ப ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நானும் என் சபையும் என் வீட்டார் அனைவரும் உங்க வந்து ஓயாமல் துதித்து பாடுவார் அச்சா. பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, இனி சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, இனி சிதையாமல் சுமந்தீரே நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம், எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நம்முடைய அன்றாட தேவைகளை தினமும் சந்திக்கிற தேவன். ஒரு நாள் கூட நம்ம யார்கிட்ட கையேந்த விடாமல் அன்றன்றைக்கான தேவைகளை நேர்த்தியும் கிரமமாய் செய்து முடிக்கிற தேவன். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. நமக்கு விரோதமாக நிறைய பேர் தீமையை நினைக்கலாம். ஆனாலும் மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், தீமையை நன்மையாக மாறப்படுகிற தேவன். அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே.
விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே, எபினேசரே, நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரு போல சுமந்தீரே ஸ்தோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தேவன், உலகத்துல பலவீனமானவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவர்களை தெரிந்து கொண்ட தேவன். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, இதற்கு நான் பாத்திரன் கிடையாது ராஜா, இதற்கு நான் தகுதி இல்லை ராஜா, ஆனாலும் என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறாச்சா. ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தேவன் ராஜா. பாடுவோமா உணர்ந்து. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்று. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க ராஜா. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. சொல்லுமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜா. இது கிருபையே வேறொன்று. One more time. இல்ல, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. One more time. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நீங்க மாத்திரம் பாடுங்க. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. அவர் எபினேசராய் நம்மளோடு இருக்கிற தேவன், இதுவரை நடத்தின தேவன், இனிமேலும் நடத்த வல்லவராய் எபினேசரா நம் கூட இருக்கிறார். அந்த எபினேசருக்கு நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, எங்க துதிகளை நீர் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாச்சா. நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறாச்சா. உங்கள் மாத்திரம், உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் ஜெபத்தின் தகப்பனே, ஆமென். இம்மட்டும் நம்மை சுமந்து கொண்டு வந்த எபினேசர். ஹல்லேலூயா. தேவனை துதிக்க துதிக்க கிருபை பெருகுகிறது.
இன்னும் அதிகமாக துதிக்கணும் போல சோது. ஆமென். மீண்டும் ஒரு முறை எழுந்து 27வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதத்துக்கு உதவி செய்ய வான்மதியை முன்பாக அழைக்கிறேன். Psalm 27 ஃபார் ரெஸ்பான்சிவ் ரீடிங். 27வது சங்கீதத்தை எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். தாவீதின் சங்கீதம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கை போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் உன் நிர்தேசப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா, சூழ்நிலைகளுக்கு மேலாக நாம் எப்படி எழும்புவது. ஆங்கில ஆராதனையிலும் இதே செய்தியை தான் பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு தமிழ் செய்தியிலே இன்னும் கொஞ்சம் நிறையா வசனங்களை எல்லாம் கொடுத்து நாம் தியானிக்க போகிறோம். சூழ்நிலைகள்னா என்ன? நான் பிறந்த குடும்பம் ஒரு சூழ்நிலை. என் அப்பா அம்மா, என்னுடைய கூட பிறந்தவர்கள், அது ஒரு சூழ்நிலை. நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலை பிடிக்காது. நான் அந்த குடும்பத்திலே பிறந்திருந்தால் நல்லாயிருக்கும், அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த வீட்டில் நான் பிறந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எண்ணுகிற எண்ணங்கள் இயல்பாக நமக்குள் வரலாம். அடுத்த சூழ்நிலை நாம் திருமணமான பிறகு யோசிக்கிறது. அது ஒரு சூழ்நிலை தான். அந்த 3வது பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இந்த 4வது பார்த்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படி எண்ணுகிற எண்ணங்கள். இன்னும் சொல்லப்போனால் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி எண்ணுகிற எண்ணங்கள் சில வேளையிலே நமக்குள்ள வருகிறது. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், இந்த பாஸ் இல்லாமல் அந்த பாஸ் இருந்து தான் நல்லா இருந்திருக்கும், முன்னா இருந்த பாஸ் நல்லா இருந்தார், இந்த பாஸ் சரியில்லை, இவர் எப்போ காலியாவார்னு தெரியல. சிலர் குடைச்சலாகவே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த குடைச்சலான சூழ்நிலைகளில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, சிலர் நல்லா பழகுவாங்க, சிலர் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது நாம் சோர்ந்து போவோம். அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? சரி, இதுதான் நமக்கு விதிச்ச விதி, இப்படி தான் வாழ்ந்தாகணும், சரி வாழ்ந்துட்டு போகலாம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்குள் இருக்கும். அந்த சூழ்நிலைகளை இருப்பதே நம்ம மனசில் ஓடிக்கொண்டே இருக்கும். அது அநேக நேரத்தில் நம்மை சிறுமைப்படுத்துகிறதா இருக்கும், வேதனைப்படுத்துகிறதா இருக்கும், காயப்படுத்துகிறதா இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையை விட்டு விலகி போகணும்னு ஆசையாக இருக்கும். சூழ்நிலைகளை விட்டு ஊரை விட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சூழ்நிலைகளை பார்த்து வெளிநாட்டுக்கு ஓடி போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சூழ்நிலைகளில் வாழ விரும்பாமல் உலகத்தையே விட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சூழ்நிலைகள்.
ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அந்த சூழ்நிலைகளை விட்டு எப்படி விலகி வாழ முடியும், எப்படி ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை நம்மால் உருவாக்க முடியும், அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு செய்து தருவாரா, இப்படியெல்லாம் யோசித்து பார்க்கும்போது சில தெளிவான சிந்தனைகளை இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது நம்ம என்ன யோசிக்கணும்னாக்கா, நாம் இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை உருவாக்கினது யார்? நம்ம ஆண்டவர் தான். ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர். அவர் தான் எல்லாவற்றையும் அதனதின் காலத்திலே செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் நிலைநிறுத்தி இருக்கிறது அவர் தான். நம்ம எந்த காலகட்டத்தில் இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு தீர்மானம் பண்ணது அவர் தான். எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணது அவர் தான். யாரை திருமணம் பண்ண வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தீர்மானத்தை நமக்கு கொடுத்தவர் அவர் தான். நம்ம கூட யார் யாரை பிறக்கணுன்ற தீர்மானத்தை கொடுத்தவர். இதை நம்ம மாற்ற முடியுமா? இதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலைகளை கொடுத்த அந்த ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளுடைய தாக்கத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்க முடியும் என்று நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்கணும். அதனால தான் அந்த சூழ்நிலைகளை நாம் சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது. அதுதான் எப்போவுமே எனக்கு அப்படின்றத நம்ம யோசித்து கொள்ளக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுன்ற அந்த சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் மேலான சூழ்நிலையாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கணுமா? இருக்கணும், இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வீட்டில் இருந்து தான் ஆகணும். ஆனால் இதுதான் என்னுடைய கடைசி அத்தியந்த சூழ்நிலை என்ற ஒரு நிலைமைக்குள்ளே நம்மை தள்ளிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த சூழ்நிலைகளை இமைப்பொழுதிலே தேவன் மாற்ற முடியும். நான் அந்த ஆஃபீஸ் விஷயத்தில் நிறைய தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மேனேஜர் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். தேவையில்லாமல் நம்ம போகிற நேரத்தில் ஒரு 5 மணிக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பார் கையில், இது ஒரு அசைன்மெண்ட்டை கொடுப்பார், இதை முடிச்சு கொடுத்துட்டு போகணுன்னு. அப்புறம் நம்மளை பற்றி நல்லா எழுத மாட்டார். அசஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு ரொம்ப கேவலமாக எழுதுவார். வேலையெல்லாம் நல்லா வாங்கிப்பார். சம்பளம் போடணும், ஹைக்கு போடணும் போது போட மாட்டார். கஷ்டமாக தான் இருக்கும் சூழ்நிலைகள். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரே வாரத்தில் அந்த மேனேஜர் ஆண்டவர் தூக்கி வெளியில் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, ஒன்று அந்த சூழ்நிலையை விட்டு நம்மை எடுக்க முடியும், இல்லைன்னா அந்த சூழ்நிலையிலே இடர்பாடு பண்ணுகிறவர்களை நம்ம சூழ்நிலையை விட்டு ஆண்டவரால் எடுக்க முடியும். அதை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் பெரியவர். ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரத்துக்கு உங்களுடைய பரிசுத்த வேதாகங்களை திருப்பிக் கொள்ளுங்க. ஆங்கில ஆராதனை இந்த வசனங்களெல்லாம் நான் கொடுக்கலை, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சீக்கிரமாக நான் முடிச்சுட்டேன். ஆனால் தமிழ் ஆராதனையில் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதனால் ஆங்கில ஆராதனைக்கு வந்தவர்களும் கூட ஏற்கனவே கேட்ட செய்தி தான் என்ன யோசிக்காதீங்க. நான் நிறைய வசனங்களை நான் இங்கே ஆதாரமாக நான் கொடுக்க போகிறேன். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் இந்த 11வது வசனத்திலிருந்து சூழ்நிலைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். என்ன பேசுகிறார் நம்ம பார்க்கிறோம். 11வது வசனத்திலிருந்து சொல்றாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாய் இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது அப்படியே இயல்பா வராது, நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். உப்மா வரும்போது இருக்கிற முகமும் பிரியாணி இருக்கிற போது வரும்போதும் இருக்கிற முகமும் அந்த சிரிப்பும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உப்மாவை கூட பிரியாணி மாதிரி செய்ய முடியும், தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க, எல்லாவற்றையுமே ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் அந்த உப்மாவை எப்படி மாற்றுறதுன்னே தெரியல. அந்த உப்மா எப்படி அந்த காலத்தில் இருந்ததோ அதே காலத்தை போல தான் கடைசி வரைக்கும் அந்த உப்மா இருந்தது. அந்த உப்மா ரொம்ப வேதனையான ஒரு உப்மா. அந்த உப்மாவை நாம் பார்க்கும்போதும் சரி, நம்மை அந்த உப்மாவை பார்க்கும்போதும் சரி, அதுக்கும் மன வருத்தம், நமக்கும் மன வருத்தம். ஆனால் அதே உப்மாவை எப்படி ஒரு பிரியாணி மாதிரி செய்கிறது அப்படின்றது நான் அந்த டெக்னிக்கை நான் கற்றுக்கிட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த உப்மாவை கூட இப்படி பண்ண முடியும். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இது உப்மாவாடா, இல்லையேடா பிரியாணி மாதிரி இருக்கேடான்னா. கொஞ்சம் நம்ம ஒரு சில காரியம் யோசித்து பண்ணும்போது கண்டிப்பாக முடியும். கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்.
ஆண்களுடைய சில அனுபவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்லணும். இதை நீங்கள் பெண்கள் அதை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கீங்கன்னு தெரியாது. எங்கள் பாக்கெட்டில் இப்படி ஒரு 50 ரூபாய் இருந்தால் ஒரு நடை இருக்கும் எங்களுக்கு. இதே பாக்கெட்டில் 100 ரூபாய் இருந்தால் அது கொஞ்சம் நடை வேறு மாதிரி இருக்கும். இந்த பாக்கெட்டில் ஒரு 500 ரூபாய் இருந்தால் மிடுக்கான ஒரு நடையாக இருக்கும். ஒரு 1000 ரூபாய் இருந்தால் இராணுவ நடையாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ எங்கள் பாக்கெட்டில் பைசா இருக்கோ அந்த அளவுக்கு எங்கள் நடை வந்து எங்களுடைய தலை நிமிர்ந்து இருக்கிறதெல்லாம். அதனால தான் அது ஆண்களுக்கு பழக்கமான ஒரு விஷயம். அப்படி இருக்கணுமானா இந்த வசனம் அப்படி சொல்லலை. எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நல்ல கவனிங்க. முதல் என்ன சொல்றாரு? 12வது வசனத்துல, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கும். ஆனா பவுல் முதல்ல எதை சொல்றாருன்னா, தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். இதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சின்ன வயசுல இந்த ஷர்ட்டு பேண்ட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கடைக்கு வெளியில் நின்று, அந்த கண்ணாடிக்கு வெளியில் நின்று ஒரு ஷர்ட்டையும் ஒரு பேண்ட்டையும் அப்படி போட்டு பார்ப்பேன். நான் போட்டு மனசில் போட்டு பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போயிடுவேன். அது வாங்குறதுக்கு பணம் இருக்காது, யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது வாங்கி கொடுங்கன்னு. கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும், பிறந்த நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும். அதுக்கு நடுவில் போய் யார்கிட்டையும் எதையும் நம்ம கேட்க முடியாது. அதுலேயும் சில நேரத்தில் கேட்பாங்க, கிறிஸ்மஸ்க்கு கேட்பாங்க, ஷர்ட் வேணுமா பேண்ட் வேணுமான்னு கேட்பாங்க. ஏன்னா February மாதம் பிறந்தநாள் வருது, கிறிஸ்மஸ்க்கு ஷர்ட்டை வாங்கினா பர்த்டேக்கு பேண்ட்டை வாங்கிடலாம். என்ன மாதிரி திருக்கசாக வாழ்ந்துருக்காங்க பாருங்க. இப்போ தெரியுது நமக்கு, இப்போ தான் தெரியுது, இப்போ தான் கண்ணு திறக்குது. இந்த மாதிரிலாம் திருக்கசாக வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையில் கொடுத்து கொண்டே இருந்தாலுமே வந்துக்கிட்டே இருக்குது, மாற்றி மாற்றி வருது, கலர் கலராக வருது, டிசைனாக வருது வயசான காலத்தில். ஆனால் அந்த காலத்தில் நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம், அந்த 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 நிஜத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம், அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டோம். ரைட், ஓகே, இதுதான் நம்ம வாழ்க்கை, இவ்வளவுதான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுத்துருக்கிறார். பட்னியாக இருந்திருக்கோமா? இருந்திருக்கேன். பெங்களூர் பட்டணத்தில் முதல் நான் ஃபஸ்ட்டு ஊட்டியை விட்டு பெங்களூருக்கு போகும்போது 400 ரூபாய் சம்பளம். அந்த 100 ரூபாயை ஃபஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வீட்டில் 3 இட்லி 3 தோசை கொடுப்பாங்க, அங்கே கொடுத்துடணும். 100 ரூபாய் வாடகைக்கு கொடுத்துடணும் ரூமுக்கு. அடுத்த 100 ரூபாயை ஜம்பமாக வீட்டுக்கு அனுப்புறது. பையன் பெங்களூரில் வேலை செய்கிறான், வீட்டுக்கு பணம் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதனால் அந்த 100 ரூபாயை மணி ஆர்டர் பண்ணிடுறது. அந்த அடுத்த 100 ரூபாயில் தான் அந்த மாதம் முழுசும் சாப்பிடணும். கடைசி வாரத்தில் சாப்பிட்றதுக்கு கையில் பணம் இருக்காது. டெய்லி காலையில் தண்ணி, வயிறு நிறையா தண்ணி குடிச்சிட்டு பானஸ்வாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து MG ரோடு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடப்பேன் ஆஃபீஸ்க்கு. வேலை முடித்து சாயந்தரம் 5 மணிக்கு வேலை முடிஞ்சால் திருப்பியும் நிறையா தண்ணி குடிச்சிட்டு திருப்பியும் 10 கிலோமீட்டர் நடப்பேன். பஸ்ஸில் போனால் செலவாயிடும். அந்த அந்த கடைசி வாரமெல்லாம் தண்ணி தான். அந்த காலையில் கிடைக்கிற 3 தோசை, காலையில் கிடைக்கிற அந்த 3 இட்லி, அவ்வளோதான். பட்னியாக இருந்திருக்கேன். பட்னியாக இருப்பது எப்படி என்று எனக்கு தெரியும். இன்றைக்கும் பட்னி இருக்கணும்னா தாராளமாக இருப்பேன். ஏன்னா பட்னி இருந்து எனக்கு பழக்கம் இருக்குது. பட்னினா என்ன, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? நான் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கி என்ன வேணால் வாங்கி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஹோட்டலுக்கு வேணால் போய் எது வேணால் வாங்கி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கும் பட்னியாக இருக்கணும்னா நான் பட்னியாக இருப்பேன். இன்றைக்கும் ஒரு இடத்துக்கு போகணும், OMRல போகணும், ECRல போகணுன்னா ஷேர் ஆட்டோவில் தான் நான் போவேன். ஏன் தெரியுமா? ஷேர் ஆட்டோவில் போகிறது என்னன்னு எனக்கு தெரியும். அப்படி போகிறத நான் கேவலமாக நினைக்க மாட்டேன். கார் இருக்குது, டிரைவர் இருக்கார், ஆனாலும் நான் ஷேர் ஆட்டோவில் போவேன். ஏன் தெரியுமா?
போதிக்கப்பட்டேன். எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் வாழ கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையும் என்னை சிறை பிடிக்காம அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி வாழ்வதற்கு நான் கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியாய் இருக்க தெரியும், பரிபூர்ணம் அடைய தெரியும், குறைவுபட போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஒரு விஷயம், ஒரு சிலது இல்லைன்னு வைங்களேன், அவங்களால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ இது இல்லாமல் நான் எப்படி வாழ்றது, இது எப்படிங்க நான் வாழ்றது இது இல்லாமல் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த நிலைமை, அந்த ஒரு அனுபவம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது. எது இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எது இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சம்பரமமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த பட்டணத்திலேயே, ஊத்ஸ் தேசத்து பட்டணத்திலேயே பெரிய பணக்காரன். எல்லாமே இருந்ததுங்க. அவருக்கு என்ன குறைவு இருந்தது? ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு நாள் எல்லாமே போயிடுச்சு. 10 பிள்ளைங்களும் போயிட்டாங்க. அவருக்கு ஆண்டவரை ஒரு வார்த்தை குறை சொல்லலை, திட்டலை, என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்கல, இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களேப்பான்னு கேட்டிருக்கலாம், கோச்சிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், இனிமேல் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், முகத்தை தேட மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்லையே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆமென். அப்படி சொல்லிட்டு இந்த 13வது வசனத்தில் என்ன சொல்கிறேன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன சொல்ல வரா தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க எனக்கு தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் பட்னியாக இருக்க எனக்கு தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் பரிபூரணம் அடையவும் எனக்கு தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் குறைவுபடுத்தப்படவும் போதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. போதிக்கப்படுறது. வாழ்க்கை அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். ஒரு முறை கற்றுக்கொண்ட பாடத்தை வச்சு அடுத்த முறை அதே தப்பை செய்யாம திரும்பவும் சரியாய் வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு போதிக்கிறார், வழி நடத்துகிறார். இப்படித்தான் வாழணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏற்கனவே செஞ்ச தப்பை திருப்பியும் செய்யாதன்னு எச்சரிக்கிறார். அப்பொழுது சூழ்நிலைகளை விட்டு நாம் வெளியில வர முடியும். ஆமென், ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். நமக்கு எல்லாம் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? தீமைகளையும் நன்மைகளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. தீமைகளை நன்மைகளாய் மாற்ற. இதெல்லாம் தீமைன்னு நம்ம யோசிக்கிறோமோ, ஐயோ இதெல்லாம் ஏன் நடந்தது என் வாழ்க்கையில் யோசிக்கிறோமோ, அதை எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறார். சகலத்தையும் அவர் நன்மையாய் மாற்றுகிறதற்கு வல்லமையுள்ளவர். ஏனென்றால் சூழ்நிலைகளை உருவாக்கினவர் அவர், சூழ்நிலைகளை நமக்கு முன்பாக வைத்தவர் அவர், அந்த சூழ்நிலைகளை இமைப்பொழுதை மாற்ற வல்லமையுள்ள தேவன். செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார், கண்டிப்பா செய்வார். அதே அந்த ரோமர் 8வது அதிகாரத்தில் நீங்க பாருங்க, 35வது வசனம். ஆக்கினை உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கோம். சூழ்நிலைகளை ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். சூழ்நிலை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. சூழ்நிலை என்ன ஒரு சிறை கைதியாய் பிடித்து வைக்க முடியாது. சூழ்நிலை என் மனசை நோகடிக்க முடியாது. சூழ்நிலை என்னை மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது. அந்த சூழ்நிலையை நான் ஜெயிப்பேன். ஏன் தெரியுமா? என் மேல் அன்பு கூறுகிற அந்த கர்த்தராலே
நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாயிருப்பேன். அல்லேலூயா. ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க. அப்படி நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லும்போதே அவங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அடிக்கடி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது. ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது. ஒரு சின்ன சண்டை வந்தால் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அடையாளம் கிடையாது. ஏன்னா எது நடந்தாலும் ஓகே அது பாதிக்குது உள்ள இல்லைன்னு, ஆனால் அதை நம்ம மேற்கொள்கிறவளாய் காணப்பட வேண்டும், ஜெயிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். அந்த அந்த சூழ்நிலைக்கு அடிமையாகிடக்கூடாது. நம்ம அந்த சூழ்நிலைக்கு அடிமையாகிறனால தான் என்ன பண்ணுறோன்னா உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறோம். எவ்வளோ நாளைக்கு? ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஆனால் அந்த நேரங்கள் வீணாய் போகிறது. அந்த சண்டை போடுற நேரம் வீணாக போகுது. சண்டையில் பேசுகிற வார்த்தைகள் உள்ள காயப்படுத்துது. அந்த சண்டையில் சொல்கிற வார்த்தைகள் அது வந்து மனசில் அப்படியே ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சரியாயிருவாங்க. ஆனால் யாரோட அவங்க சண்டை போடுறாங்களோ இல்லை யார்கிட்டயும் அந்த வார்த்தைகளை பேசுகிறாங்களோ அவங்க மனசில் அது காயப்படுத்திடும். அந்த காயம் மாறாது, அந்த எண்ணங்கள் அப்படியே இருக்கும். அப்புறம் அடுத்தது சண்டை வரும்போது இதெல்லாம் ஞாபகம் வரும் திரும்பியும். சூழ்நிலைகளை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம் சொல்றார் தெரியுமா? இவை எல்லாவற்றிலேயும், வாசிங்க என்னோட சேர்ந்து வாசிங்க, 37 வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகளாயிருப்போம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காலங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இயேசுவின் மீது நான் வைத்திருக்கிற அன்பையும் அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பையும் பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் அழகா சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எதுவா இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அந்த அன்பில் நான் நிலைத்திருப்பேன். அந்த அன்பை கொண்டு நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு 8 வயசு பையனாக இருக்கும்போது ஏப்ரல் ஃபூல் டே வருது பார்த்தீங்களா? ஏப்ரல் ஃபூல் டே 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபூல். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஏப்ரல் ஃபூல் அன்னைக்கு காலையில் என்னை ஏமாற்றணுன்றதுக்காக காலையில் டீ கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க எப்போவுமே. அந்த டீ கையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது அன்றைக்கி என்ன பண்ணாங்க அவங்க, அதில் நிறைய உப்பு போட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் எப்பவும் போல் படுக்கையில் எழுந்துச்சி உட்காந்து அதை வாங்கி அப்படி நாக்கில் வச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க உப்பு போட்டிருக்காங்கன்னு. நான் ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்பவும் குடிக்கிற மாதிரி 2 சிப்பு நான் குடிச்சிட்டு வச்சுட்டு நல்லா இருக்கு அப்படி சொன்னேன். அவங்க ஒரே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடான்ட்டு குடுகுடுன்னு அடுப்பு கூட்ட ஓடுறாங்க. ஏன்னா அங்கே இன்னொரு கப்பில் ஊற்றி வச்சுருக்காங்க, மாற்றி கொடுத்துட்டோமான்னு. நான் கஷ்டப்பட்டு குடிச்சது அப்புறமா நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். ஜம்பமாக குடிச்சிட்டேன் 2 வாய். ஏன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது என்னை ஏமாத்துறாங்க, அவங்கள இப்போ நான் ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் நான் பட்டேன் பாடுங்க அது உள்ளே குடித்ததுக்கு. எதுவுமே நம்ம தொடக்கூடாதுங்க. எந்த சூழ்நிலையும் நம்ம தொடக்கூடாது. நம்மை கோபப்படுத்தக்கூடாது, வருத்தப்படுத்தக்கூடாது, நம்மை அழுக வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் வெளியில் வச்சு நம்ம டீல் பண்ணணும். உள்ளே கொண்டு போனால் இங்கே படபடபடான்னு அடிக்கும், இங்கே படபடான்னு அடிக்கும். நீங்கள் இதில் நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கு நான் சொல்கிறது. ஆமாம் பாஸ்டர், அடிக்கடி இங்கே அடிக்குது இங்கே அடிக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிறத ரொம்ப நல்லா கவனிக்கணும். பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி உள்ளே கொண்டாந்து வச்சுக்கக்கூடாது. உள்ளே வச்சு டீல் பண்ணால் ஆச்சுங்களா? இப்போ ஒரு நாய், அது கடிக்கிற நாயின்னு வைங்க, அந்த கடிக்கிற நாயை கயிறை கட்டி வெளியில் வச்சு தான் டீல் பண்ணும். வா வீட்டுக்குள்ளே வா, நம்ம படுக்கறையில் போய் உட்காந்து நம்ம பேசலாம் அப்படின்னா அது என்ன பண்ணும், கடிச்சு தான் போகும். அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வராமல் வெளியில் வச்சு டீல் பண்ணுற ஒரு டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கணும் வாழ்க்கையில்.
ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் கல் மாதிரியே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இந்த பக்கம் அந்த பக்கம் சர மாட்டாங்க. அவங்க தலை போகிற பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பாராட்டணும். ஏன் தெரியுமா? அவங்க அந்த பிரச்சனையை வெளியில் வச்சு டீல் பண்ணுறதுக்கு. ஆமாம், வெளியில் வச்சு டீல் பண்ணால் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை இல்லை. ஒன்னொன்னையும் உள்ளே கொண்டு வந்து வச்சா என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். இன்னும் மற்றவங்களோட பாரத்தெல்லாம் தூக்கி கொண்டு வந்து வச்சு டீல் பண்ணுறவங்க இருக்காங்க. யார் சும்மா போகிறவன ரோட்டில் போட்டு தட்டி உனக்கு பிரச்சனையாக இருக்கான்னு கேட்டு அந்த பாரத்தை தூக்கி உள்ளே வச்சுக்கின்னு மேலேயும் கீழேயும் குதிச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் வெளியில் வச்சு டீல் பண்ணால் அது இதுக்கும் நல்லது, இதுக்கும் நல்லது. ஆயுசு நாட்கள் பெருகும், கண்டிப்பாக ஆயுசு நாட்கள் பெருகும். கொஞ்ச நாள் உயிரோட நிம்மதியாக இருக்கலாம். ஏன்? ஆண்டவர் கொடுக்குற பலத்தினாலே, ஆண்டவர் கொடுக்குற வல்லமையினால, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வல்லமைப்படுத்துகிறதுனால, அவர் ஆலோசனை கொடுக்கறதுனால பாரங்களை வாங்கி ஆண்டவர்கிட்ட வச்சிடணும். வாங்கி 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 அவர்கிட்ட வச்சுக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, டேக்கிங் திங்ஸ் டு த லார்ட் இன் ப்ரேயர். எல்லாத்தையும் ஜெபத்திலே கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட வைங்க. வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. திரும்பியும் பிரசாதம் வாங்குற மாதிரி சில நேரத்தில் கொண்டு போய் வைப்பாங்க பார்த்தீங்களா, வச்சுட்டு அதில் பாதி தூக்கிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. நம்மளும் அதே மாதிரி தான். அந்த பிரசாதம் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி நம்ம பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் வரும்போது ஆண்டவரே ஒரு 2-3 கொடுக்குறீங்களான்னு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வீட்டுக்கு அதை பற்றி யோசிக்கணும், ஒன்றுமே இல்லாட்டி எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, அப்படியே அந்த பிரசாதம் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ. அதாவது என்ன யோசிக்கிறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை அவர்கள் யோசிக்கிறார்கள் என்றால் அவர்கள் அவளுடைய சூழ்நிலைகளை யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தேவன் நமக்கு தர முடியும். தர முடியுமா? முடியாதா? நிச்சயமா முடியும். அடுத்தது வாசிங்க. ரொம்ப அழகான ஒரு சத்தியம் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் உள்ள ஆழமாக எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒன்று பேசுகிறாரு, இவர் பேசுவாருங்க, எப்போ பார்த்தாலும் பேசிட்டு தான் இருப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஆழமாக கொஞ்சம் உள்ளே எடுத்துக்கோங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். ஒன்று தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. சத்தமா வாசிங்க. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையினுடைய தத்ரூபம், நிஜத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சின்ன வயசில் ஒரு 2 ஷர்ட் இருக்கும், 2 பேண்ட் இருக்கும், இல்லை மீறி போனால் 3 ஷர்ட்டு 3 பேண்ட் இருக்கும். ஒரு என்சிசி பேண்ட் ஒன்று, காக்கி பேண்ட் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அது எப்போ வேணால் போட்டுக்கலாம். சரிங்களா? ஆனால் அன்னைக்கு ஒரு புது ஷர்ட் கிடைச்சா ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா? அது இன்னைக்கு 10 ஷர்ட் கிடைச்சாலும் இல்லை. ஒரு புது சாக்ஸ் கிடைச்சா ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா? அது இன்னைக்கு 100 சாக்ஸ் வந்தாலும் இல்லை. ஏன்? காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அதிகமாக இன்னும் நமக்கு திருப்தி குறைஞ்சி தான் போகுது. இன்னைக்கு 100 ஷர்ட் இருக்குது. இன்னைக்கு அந்த கபோர்டு திறந்த 100 ஷர்ட்டில் எது எடுத்து போடலான்னா, இது நீ போன வாரம் போட்ட, இது அடுத்த வாரம் முந்தின வாரம் போட்ட, இது அந்த கல்யாணத்துக்கு போட்ட, இது போட்ட, எதை போடுறதுன்னு யோசித்தா, சே என்ன எல்லாமே போட்டோமே அப்படி தோணுது. அப்போ என்ன அர்த்தம்? கூட கூட திருப்தி குறையுது. இன்னும் வேணும் போல தோணுது, இன்னும் வேணும் போல தோணுது, கூட 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 இன்னும் வேணும் போல தோணுது. இந்த பணக்காரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பணம் ஜாஸ்தி ஆக ஆக இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் கோடி, இன்னும் கோடி, இங்கே ஊழல் பண்ணு, அங்கே போய் லஞ்சம் வாங்கு, இங்கே வாங்கு, அப்படி வாங்கிட்டு கடைசியில் போயிட்டு ஜெயிலில் உட்காந்து களி சாப்பிட்றாங்க. வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லையா? சாப்பிட்றதுக்கு இருக்குது, கோடி கோடியாக இருக்குது. அப்புறம் ஏங்க ஜெயில் சாப்பாடு போய் சாப்பிடணும்? ஏன்னா திருப்தின்ற வார்த்தைக்கே
இடம் இல்லை, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அந்த வீட்டை மடக்கு, இந்த சொத்தை மடக்கு, இங்கே ஒரு காலி இடம் இருக்கு அதை மடக்கு, மடக்கி 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 கடைசியில் எங்கே போய் மடங்கிறாங்க? பெங்களூர் பரப்பண்ணா அக்ரஹார சிறையிலே போய் மடங்குகிறார்கள். அங்கே கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடணும் கடைசியில். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை, பண ஆசை ரொம்ப வேதனையான விஷயம். பண ஆசைன்னு வந்துருச்சுன்னு வைங்க, ரொம்ப வேதனை. நேற்று ஒரு காட்சி பார்த்தேன், அது வேதனையிலும் வேதனையான காட்சி. அது சென்னை பட்டணத்திலேயே ரொம்ப நல்லா ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிஷப். பிஷப்னா என்ன ஸ்தானம் தெரியும்ல உங்களுக்கு? பாஸ்டர்களெல்லாம் நிர்வகிக்கிற பிஷப், பெரிய பிஷப், நல்ல பேர் இருக்கிற பிஷப். பணத்துக்காக அரசியலில் இறங்கினாரு, எலெக்ஷனில் ஜெயிச்சார், எம்எல்ஏ ஆயிட்டார். நேற்று ஒரு டெம்பிளில் போய் அங்கே நின்று பூஜை பொருள்கள்லாம் கையில் எடுத்துகிட்டு அந்த பூஜாரி கிட்ட தலையை கொடுத்து பொட்டை வச்சுட்டு வந்து நிற்கிறார் பிஷப். பணம்னு வந்துச்சுன்னா கடைசியில் என்ன ஆகுது தெரியுங்களா? எல்லாரையுமே விற்று ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். விசுவாசத்தை விட்டு வழுவி போய் இன்னைக்கு இந்த காட்சியை எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஷப்புக்கு வந்த நிலைமை இது. ஏன்னா இனி எல்லாரையும் பிரியப்படுத்தணும், எல்லாத்துக்கிட்டையும் வாங்கணும், கடன் நிறையா இருக்குது, கட்டணும், இனி ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கணுமே. அருமையான தேவஜனமே, பண ஆசை பணம் எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்ல, நல்ல கவனிங்க. பணம் எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லலை. ஒருவேளை நீங்கள் எல்லோரும் பணம் தான் எல்லா தீமைக்கு வேர் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க போகும்போது இருக்கிற பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. பணம்னு சொல்லல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல நம்ம வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரலைங்க, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக போறது இல்லை. எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் அனுப்ப போறாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க வாங்கினதா இருக்கலாம், நீங்க இவ்வளவு நாள் போட்டதா இருக்கலாம், உங்க கழுத்துல உங்க காதுல உங்க கையில இருக்கிறதா இருக்கலாம். போகும்போது பாசமாக அது எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் அனுப்புவாங்க. இதுதான் நிஜம், இதுதான் நிஜம். அதனால் சூழ்நிலைகளை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இந்த உலகத்திற்குள் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகவும் இல்லை. பிலிப்பியர் 4வது அதிகாரம், கடைசியா பிலிப்பியர் 4வது அதிகாரம். நிறைய வசனம் இருக்குது, ஆனால் எல்லாமே கொடுக்க எனக்கு நேரம் இல்லைங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 4. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் சூழ்நிலைகளை தெரியப்படுத்துங்கள், உங்கள் போராட்டங்களை தெரியப்படுத்துங்கள், உங்கள் பலவீனங்களை தெரியப்படுத்துங்கள், உங்கள் பண கஷ்டத்தை தெரியப்படுத்துங்கள், உங்களுடைய மனபாரங்களை தெரியப்படுத்துங்கள், உங்கள் மன அழுத்தத்தை தெரியப்படுத்துங்கள், மற்றவர் உங்களை எப்படி நடத்துறான்றதை தெரியப்படுத்துங்க. என்னன்னா கஷ்டம் இருக்கோ, உங்க பாஸை பத்தி, உங்க பாஸ் உங்களை சரியா நடத்தலையா, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய மனசையும் உங்கள் சிந்தையையும் எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பால்பிட்டேஷன் வராது. படபடப்படான்னு அடிக்கிறது டேஞ்சர். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே மெடிக்கல் பீப்புள் இருக்காங்க, நீங்கள் வேணால் அவங்கள கொஞ்சம் கேட்டு பார்த்துக்கோங்க. மெடிக்கல் பீப்புள் இங்கே இருக்காங்க. இந்த தலையில் அடிக்கிறதும் அப்புறம் இந்த நெஞ்சுக்குள்ளே அடிக்கிறதும் எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்றது நீங்கள் அவங்கக்கிட்ட தயவுசெய்து நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க உங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க.
அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பட்டான்னு மேலேயும் கீழே அடிச்சதுன்னா ஒரு நாள் பட்டான்னு அடிக்காமல் போயிடும். எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்காமல் போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது சூழ்நிலைகளில் இருந்து தேவன் நம்மை மாற்றுவார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தேவனை துதித்த போது ஆண்டவர் சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்தெறிந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, உங்கள் சூழ்நிலைகளில் விடுதலை வரும். பேதுரு ஜெயிலில் இருந்தார், வெயிலில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். தேவதூதன் வந்தார், அந்த பேதுருவை கூட்டிட்டு வெளியில் போயிட்டாரு. வா பேதுருவே நீ அப்படின்னு சொல்லி ஒரு சிறைச்சாலையின் கதவும் அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்கள் நாமம் உயரும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை விட்டு வெளியில் வர முடியுமா? வர முடியும். சூழ்நிலைகளுடைய கைதிகளாய் வாழாதீங்க. சூழ்நிலைகளுடைய கைதிகளாய் வாழாதீங்க. சூழ்நிலைகளுடைய கைதிகளாய் வாழாதீங்க. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் மாறணும். எதெல்லாம் என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ அதெல்லாம் மாறணும். எதெல்லாம் எனக்கு பயம் கலக்கம் திக்கில் இருக்கோ மாறணும். எதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அது மாறணும். எதிர்காலத்தை நினச்சா திக்குன்னு அடிக்குது ஆண்டவரே, அது மாறணும். என்னுடைய கடன் தொல்லை மாறணும், என் வியாதி மாறணும், என் பலவீனம் மாறணும். நான் இருக்கிற சூழ்நிலை எனக்கே பிடிக்கல ஆண்டவரே. நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கே பிடிக்கல ஆண்டவரே. கிருபை பாராட்டி இறக்க வச்சிங்க. கிருபை பாராட்டி இறக்கம் செய்யுங்கப்பா. கிருபை பாராட்டி இறக்கம் செய்யுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. துதியினால் வருகிற வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள வேணும். துதியினால் வருகிற வெற்றியை பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தினால் வருகிற வெற்றியை நாம பெற்றுக்கொள்ளணும். ஒரு விசுவாசத்தால வருகிற ஒரு விடுதலையை நாம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை தாங்கணும். ஒரு பெரிய ஒரு விடுதலை வரணும். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று இயேசுவே உங்க நாமமே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும்,
எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன். அவர் மனது வைத்தால் எதையும் எப்படியும் மாற்றி அமைக்க முடியும். அவர் மனது வைத்தால் சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்தெறிய முடியும். அவர் மனது வைத்தால் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்க முடியும். அவர் மனது வைத்தால் எப்படி எலியாவை வானத்துக்கு அக்னி ரதங்களால் சூழ்ந்த சூழலில் இருந்து எடுத்துக்கொண்டாரோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள முடியும். மனிதர்களை மாற்றி அமைக்க முடியும். மனிதர்களுடைய இருதயங்களை மாற்றி அமைக்க முடியும். நம்ம இடத்திலே போராடுகிறவர்கள் தேடியும் காணாமல் போவார்கள். அல்லேலூயா. எந்த மாற்றத்தையும் கொண்டு வர வல்லமையுள்ள இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நம்முடைய இதயங்களை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். எந்த சூழ்நிலையை நீங்க மாத்துவீங்க, இமைப்பொழுதுல மாற்றம் அங்கு வல்லமை இருக்கிறது. முடவனுடைய கால்களை மான் கால்கள் போலாக்க வல்லமையுள்ள தேவன். சிறுமையானவனை ராஜாக்களின் சிங்காசனத்திலே உயர்த்த வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எதையும் செய்ய வல்லமையுள்ளவர். கிருபைகளை தேவன் நமக்காக செய்து முடிப்பாராக. ஆமென், ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்திருக்கிற பெற்றோர், கூட பிறந்த பிள்ளைகள், சகோதர சகோதரிகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you.